வெங்காயம், தக்காளி, குச்சி ஐஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வேடிக்கையான கதை கேட்க போகிறோம். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். அவங்க யார் யார் தெரியுமா? வெங்காயம், தக்காளி, குச்சி ஐஸ். இவங்க 3 பேரும் இணைப்பிரியாத நல்ல நண்பர்களாம். எப்போவும் எங்கேயும் சேர்ந்தே தான் போவாங்களாம். ஒரு நாள் இந்த 3 பேரும் சேர்ந்து பக்கத்தில் இருக்க சோலையூருக்கு ஒரு குட்டி சுற்றுலா போக முடிவு பண்ணாங்களாம். சுற்றுலானா என்ன? குடும்பத்தோட இல்லைன்னா நண்பர்களோட சேர்ந்து புது புது மம்மெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு தினமும் நம்ம ஒரே மாதிரி பண்ணுற எல்லா வேலையும் விட்டுட்டு வெளி உலகத்தில் இயற்கையோட பொழுதுபோக்காக இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றுலா போயிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச இடம் எது அப்படின்னு கீழே எனக்கு எழுதுங்க. சரி, அந்த மாதிரி இந்த 3 பேரும் சோலையூருக்கு போனாங்களாம். சந்தோஷத்தில் தக்காளி உருண்டு உருண்டு ஓடிச்சான். வெங்காயம் துள்ளி துள்ளி குதிச்சுதான். குச்சி ஐஸ் என்ன பண்ணுச்சான்? இருங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க, நான் வேகமாக போனால் உருகி உடஞ்சி போயிடுவேன்னு சொன்னிச்சான். நாள் பூரா சுற்றினதில் களைச்சு போய் அப்பாடான்னு ஒரு பெரிய பெருமூச்சு விட்டு எல்லாம் ஒரு குளத்தங்கரையில் போய் உக்காந்தாங்களாம். அப்போது இந்த வெங்காயத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சான். இந்த ஜில்லு தண்ணியில் குதிச்சா எல்லா களைப்பும் போயிடும்னு. உடனே தக்காளியும் இது நல்ல ஒரு புத்துணர்ச்சியான யோசனைன்னு குஷி ஆயிடுச்சான். குச்சி ஐஸ் என்ன சொன்னிச்சான்? ஆஹா, இது அருமையான யோசனைன்னு. உடனே வெங்காயம் சொன்னிச்சான், இரு நீ தண்ணியில் இறங்கக்கூடாது, கரைஞ்சு போயிடுவ அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிச்சான். மறந்துடாத, கரையிலேயே உட்காரணும் அப்படின்னு குச்சி ஐஸ் கிட்ட சொல்லிட்டு இது 2 தண்ணியில் நல்லா கும்மாளம் போட்டுச்சான். ஆசை தீர 2 பேரும் நல்லா குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா குச்சி ஐஸை காணோம். எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்களாம். கடைசியில் குளத்துல அதோட குச்சி மட்டும் மிதக்குதான். சொன்ன பேச்சை கேட்காம தண்ணியில் கரைஞ்சு போச்சு. அதை பார்த்த வெங்காயமும் தக்காளியும் ஓன்னு அழுதாங்களாம். தக்காளி அப்படியே அழுதுகிட்டே கண்ணில் தண்ணியோட உருண்டுக்கிட்டே போனதில் எதிர்த்தாப்பில் வந்த மாட்டு வண்டி பார்க்காம அதோட சக்கரத்தில் நசுங்கி அதுவும் இறந்து போச்சான். அதை பார்த்த வெங்காயம் தாங்க முடியாமல் கதறி கதறி அழுதுதான். அப்போது அந்த வழியாக ஒரு பெரிய வயசான பரங்கிக்காய் வந்துச்சான். கதறி அழுகிற வெங்காயத்தை பார்த்துட்டு அதை கண்ணை தொடச்சி விட்டுட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டுச்சான். நான், தக்காளி, குச்சி ஐஸ் எல்லாம் நல்ல நண்பர்கள், எப்பவும் ஒன்றாவே தான் இருப்போம். குச்சி ஐஸ் குளத்துல கரைஞ்சி போனப்போ நானும் தக்காளியும் அதுக்காக அழுதோம். தக்காளி மாட்டு வண்டி சக்கரத்தில் நசுங்கி போனப்போ நான் மட்டும் அதுக்காக அழுதேன். ஆனால் நண்பர்களே இல்லாமல் தனியாக இருக்கிற நான் இறந்தா யார் எனக்காக அழுவா அப்படின்னு கேட்டுச்சான். அதை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொன்னிச்சான். அதை கேட்ட பரங்கிக்காய் சொன்னிச்சான், யாரெல்லாம் உன்னை உரிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே உனக்காக அழுவாங்கன்னு அதை சமாதானப்படுத்துச்சான். அதனால தான் யாரெல்லாம் வெங்காயத்தை உரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அதோட நண்பனாக அதுக்காக அழுகிறாங்க. நீங்களும் போய் வெங்காயத்தை உரிச்சு பாருங்க. உங்கள் கண்லேயும் தண்ணி வந்தா நீங்களும் வெங்காயத்தோட நண்பன்டா.